முதியோர் நலத்தில் நகம் வந்து ரொம்ப முக்கியம். பர்டிகுலர் டயபெட்டிக் பீப்புள் முகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நகத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பர்டிகுலர் கால் நகத்துக்கு. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் V.S. நடராஜன், முதியோர் மருத்துவர் பேசுகிறேன். இன்றைக்கி அடுத்து நகம். ஒரு நெயில் பார்த்துட்டு நிறைய டிசீஸ் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். அதாவது நகம் பல நோய்களை காட்டும் ஒரு கண்ணாடி நம்ம டைட்டில் இன்றைக்கி பேச போகிறோம். நகத்துடைய ஃபங்க்ஷன் மெயின்லி டு ப்ரொடெக்ட் த ஃபிங்கரை வந்து நல்லா எங்கே அடிபடாமல் பாதுகாக்கிறதுக்கு ஆட் டு த பியூட்டி. லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெயில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணி சாயம் போட்டுருவோம். அது மெயின் ஃபங்க்ஷன் அதுதான். என்னென்ன டிசீஸ் பார்க்கலாம் அப்படின்னா, நார்மலாக நகம் வந்து லைட் பிங்க் கலராக இருக்கும். சில பேர்த்து ரத்த சோகை, அது அனிமி உள்ளவங்களுக்கு அப்படியே பேலாக இருக்கும், பார்த்து அப்படியே ஒயிட்டாக இருக்கும், பார்த்தோம்னா டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஒயிட்டோட சைடில் வந்து ஒரு எல்லோ ரிங்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம நகை சுற்றின்னு பார்ப்போம். இந்த நகத்தை ரெண்டு பக்கம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். பார்த்து ரெண்டு பக்கம் விரல் நல்லா வீங்கிரும், சிவியர் பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்கும். அது என்ன தெரியல. சில பேர் என்ன பண்ணுவோம், ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் போட்டுருவாங்க. சரியாகவே ஆகாது. ஏன்னா இதுக்கு வந்து நீட்ஸ் ஆன்டிபயோட்டிக். நகை சுத்திமான்னு சொல்கிறதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் நெயில் பெட்டு, அது ஹைக்கில் அது ஆன்டிபயோட்டிக் போட்டாகணும். சில பேர்த்துக்கு நகத்தை பார்த்தீங்கன்னா புள்ளியாக இருக்கும், பிட்டட் நெயில்ஸ், சின்ன புள்ளியாக இருக்கும். இது யாருக்கும் வரும்னு பார்த்தோம்னா, சொரியாசின்னு ஒரு சரும நோய் உள்ளவங்களுக்கு இந்த நெயில் வந்து பிட்டட் நெயில்ஸ் சின்ன புள்ளியமாக இருக்குது. அது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் பார்த்து ஒரு ஆன்சியஸ் பர்சனாலிட்டி, சும்மா ஒரு படப்படன்னு பேசிகிட்டே இருப்பார். ஒரு நெயிலை பார்த்தீங்கன்னா இரெகுலராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காது. அப்படி அடிக்கடி அரிக்கிறது, நெகத்தை கட் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இரெகுலர் எட்ஜ் இருக்குது. ஆன்சிக் பர்சனாலிட்டி நெயிலை பார்த்து ஓரளவு சொல்லிடலாம். சில பேர்த்துக்கு வந்து நெயில் வந்து ப்ளூ கலராக இருக்கும். யாருக்கெல்லாம் வரும்னா COPD, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி லங் டிசீஸ் உள்ளவங்களுக்கு, க்ரானிக் லங் டிசீஸ் உள்ளவங்களுக்கும், இல்லை பிறவிலேயே பிளட்டு நல்ல ரத்தம் கெட்டது ஒன்றா கலக்கும்போது பியூர் ஆக்சிஜன் வராது. இதனால் சம்டைம்ஸ் வந்து ப்ளூ கலராக வந்துட்டுருக்கலாம். சில பேர் ட்ரை நெயில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் அழுத்துனா உடஞ்சி போயிடும். ட்ரை பிரிட்டல் நெயில். யாருன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பிரிட்டல் நெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ நகத்தை பற்றி இவ்வளோ டிசீஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த முதியோர் நலத்தில் நகம் வந்து ரொம்ப முக்கியம். பர்டிகுலர் டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து பாதம் அதோடு சேர்ந்த நகம் ரொம்ப முக்கியம். 70 years 80 years அவங்கள குனிஞ்சு பாதத்தை பார்த்து கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வீட்டில் யாராவது பேரனோ பேச்சு யாராவது சொல்லி நகத்தை பார்த்து ப்ராப்பராக கட் பண்ணிக்கணும். ஏன்னா நகம் நீண்டு போச்சுன்னா நம்மளுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல அடிபட்டோம்னா பெயின் வரும். நகத்துக்கு அடியில் வந்து இன்ஃபெக்ஷன் வரும், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதுவும் ரொம்ப முக்கியம். வயசானவங்க பர்டிகுலர் டயபெட்டிக் பீப்புள் வந்து எவ்வளவுக்கு நீங்கள் முகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கால் பாதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சில பேர் கண்ணாடி வச்சுட்டு கூட நகத்தை கட் பண்ணலாம். ஸோ நெயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கிவ் த ஹெல்த்தி ஏஜிங். அது பர்டிகுலர் டயபெட்டிக் பீப்புள், ஓல்ட் பீப்புளில் முகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நகத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது பர்டிகுலர் கால் நகத்துக்கு. ஸோ நகத்துக்கு தனியாக பராமரிப்பு பண்ண வேண்டியதில் நெயில் பாலிஷெல்லாம் போடுறாங்க, அது லேடிஸ் போடுறாங்க. சிலருக்கு அதனால் அலர்ஜி வரும். இப்போ பெஸ்ட் திங் நம்ம அந்த காலத்துக்கு போடுற மருதாணி போட்டுக்கிறது இன்னும் நல்லதாக இருக்கும். ஸோ இதுவரையிலும் நகத்தை பார்த்து என்ன நோய்கள்லாம் பார்க்குறாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். இது பூங்காற்று, நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.